அண்ணே எவ்வளோ ஆச்சு? 150 ரூபா ஆச்சுமா. இந்த இருக்கிற கிண்டிலேருந்து வடப்பள்ளி வரத்துக்கு உங்களுக்கு 150 ரூபாயா? 100 ரூபா தானே? நீங்க 4 பேர் வேணுன்னே சுத்தி வரும்போதே நினைச்சேன் எக்ஸ்ட்ரா 50 ரூபா கேட்பீங்கன்னு. இல்லம்மா, அங்கே மெட்ரோ போட்டதுனால ரோடெல்லாம் தோண்டி போட்டிருப்பாங்க, அதான் 4 பேர் சுற்றி வந்தம்மா. உன்ட்ட ஏமாற்றி காசு வாங்கணும்லாம் வரலம்மா. எல்லா ஆட்டோக்காரங்களும் சொல்ற ஒரே டைலாக் இதானே? இந்தாங்க 100 ரூபா தான் கொடுக்க முடியும். ஐயோ, பர்ஸ் விட்டுட்டு போயிட்டாங்க. ஏமா ஒரு நிமிஷம் நில்லுமா. இந்தம்மா பொண்ணு, ஏமா நில்லுமா. இப்போ என்ன வேணும் உங்களுக்கு? 50 ரூபாலாம் கொடுக்க முடியாது. 50 ரூபா கிட்ட பின்னாடி வர வெள்ளம் வச்சுக்காதீங்க. நில்லுமா, உன் பர்ஸை ஆட்டோல விட்டு வந்துட்டேன். இந்தாம்மா உன் பர்ஸு, இது கொடுக்க தான் வந்தேன். என்னம்மா எல்லாம் கரெக்டா இருக்கா? அண்ணா 50 ரூபா தான் கொடுக்கல, நீங்க இந்த பர்ஸை எடுத்துட்டு போயிருக்கலாமே, ஏன் திருப்பி கொண்டு வந்து கொடுத்தீங்க? நான் உழைச்ச காசு தான் உங்ககிட்ட கேட்டேன், உன் காசு கொண்டு நான் ஆசைப்படல. ஒருத்தர்கிட்ட இருந்து 10 ரூபா எடுத்தா நம்ம கிட்ட இருந்து 100 ரூபா போகும், அதனால நாங்க உழைக்கிற காசு எங்களுக்கு போதும். அண்ணா இந்தாங்க நீங்க கேட்ட 50 ரூபா. இல்ல வேண்டாமா. ஏன் நீங்க தானே கேட்டீங்க? நான் கேட்டப்பமே எனக்கு கொடுத்துருந்தீங்கன்னா அது எனக்கு மரியாதை. ஆனா இப்போ அக்கா. என்னடா? ஒரு நிமிஷம் இங்க வாயேங்கா. சொல்லுடா. இன்னைக்கு ஆட்டோல கஸ்டமர் ஒருத்தர் ஏறினாருக்கா. அவர் இறங்கி போனதுக்கு அப்புறம் பின்னாடி திரும்பி பார்த்தேன், ஒரு பைய இருந்துச்சு. அந்த கஸ்டமர் விட்டு போயிட்டாரு போல. அந்த பைய எடுத்து ஓபன் பண்ணி பார்த்தா உள்ள என்ன இருக்குன்னு நினைக்கிற? கட்டு கட்டா பணம்க்கா. இந்த பணத்தை வச்சு உன் கால ஆபரேஷன் பண்ணிடலாம்க்கா. இதுக்கப்புறம் யாரும் உன்னை ஊனமா பார்க்க மாட்டாங்கக்கா. டேய் பயமுறா, இது ரொம்ப பெரிய பாவண்டா தம்பி. என்ன மாதிரியே அவங்க வீட்லயும் யாராவது இப்படி இருந்து அவங்கள சரி பண்றதுக்காக இந்த காசை எடுத்துட்டு போயிருக்கலாம்லடா. நம்ம பாக்கெட்ல இருந்து ஒரு 100 ரூபாய் காசு தொலைஞ்சு போனாலே பதறி போயிடும். இவ்வளோ காசையும் தொலைச்சுட்டு அவர் என்ன பாடுபடுறாரோ. இந்த பணத்தை எப்படியாவது அவர்கிட்ட கொண்டு போய் கொடுத்துட்றா. சரிக்கா, இந்த பணத்துக்கூடவே ஒரு விசிட்டிங் ஒன்று கிடந்துச்சுக்கா. அதுல இருக்க நம்பருக்கு வேணா கால் பண்ணி பார்க்கவா? சரி, அந்த நம்பர் கால் பண்ணி பாருடா. ஆக்கா. முருகா, எப்படியாவது பணம் கிடைச்சுன்பா. ஹலோ அண்ணா. சொல்லுங்க. இன்னைக்கு காலையில ஆட்டோல வரும்போது உங்க பையன் மறந்து விட்டுட்டு போயிட்டீங்க. தம்பி அது என் தங்கச்சி ஆபரேஷனுக்காக வச்சிருந்த பணம் தம்பி. அந்த பணம் மட்டும் இல்லைன்னா கடைசி வரைக்கும் என் தங்கச்சி கண்ணு தெரியாம தான் வாழணும். அந்த பணத்தை மட்டும் எப்படின்னா கொடுத்துருங்க தம்பி, உங்களுக்கு புண்ணியமா போவோம். அண்ணா, அந்த பணத்தை உங்கள்கிட்ட கொடுக்கறதுக்காக தான் கால் பண்ணேன். நீங்க எங்க இருக்குன்னு சொல்லுங்க, நான் கொண்டு வந்து கொடுத்துட்றேன். நான் வடபழனி முருகன் கோயில் வாசல தான் நிக்கிறேன். சரிங்க, நான் அங்கேயே இருங்க, நான் வந்துடுறேன். சரிங்க தம்பி, பார்த்து பத்திரமா வாங்க. அக்கா, நான் போய் கொடுத்துட்டு வந்துடுறேன். பார்த்து போடா. மகா, என்னம்மா வேலைக்கு போயிட்டு வரியா? ஆமாண்ணா. சரி, உன் தம்பி என்னம்மா பண்றான்? அவனா யூடியூப்ல வீடியோ பண்றங்கிற பேர்ல ஒன்னுக்கும் பிரோஜனம் இல்லாம வீட்டுல சும்மா தானே இருக்கான். அவன்லாம் எங்கம்மா உருப்பட போறான்? ஊதல தான் சுத்த போறான். சுத்தம் பண்றவங்கள இந்த உலகம் எப்ப கேவலமா பார்க்காம இருக்கோ அப்பதான் இந்த நாடு வல்லரசு ஆகும். இங்க ஒருத்தவங்களோட ஆடையை வச்சுதான் ஒருத்தங்களை தீர்மானிக்கிறாங்க. மாதுளை 1 கிலோ எவ்வளோண்ணா? அது 250ங்க. சாத்துக்குடி அது 150 ரூபாங்க. அண்ணா நீங்க யூடியூப்ல தானே வீடியோ பண்றீங்க? ஆமா தம்பி. அண்ணா நான் உங்க வீடியோ டெய்லியும் பார்ப்பேண்ணா, சூப்பரா இருக்கும்ண்ணா. உங்க கூட ஒரு போட்டோ மட்டும் எடுத்துக்கிட்டாண்ணா. எடுத்துக்கோங்க. டேய், காலேஜ் முடிச்சிட்டேன், இதுக்கப்புறம் என்ன பண்ணலான்னு இருக்க? யூடியூப் சேனல் ஆரம்பிச்சு அதுல வீடியோ போடலான்னு இருக்கேன்க்கா. யூடியூப்ல வீடியோ பண்ண போறியா? உன் மூஞ்செல்லாம் ஒருத்தனும் பார்க்க மாட்டான். உன் வீடியோ வெளில தெரியாது, அதுல இருந்து காசும் சம்பாதிக்க மாட்டேன். போய் வேற வேலை இருந்தா பாரு. அக்கா. என்னடா? இந்தாக்கா. உனக்கு ஏது இவ்வளவு காசு? மக்கள் எனக்காக இந்த மாசம் யூடியூப் மூலமா கொடுத்த சம்பளக்கா இது. இந்தாக்கா. அவன்லாம் எங்கம்மா உருப்பட போறான்? ஊதல தான் சுத்த போறான்.
தேவையில்லாம என் தம்பியை பத்தி பேசுறவெல்லாம் வச்சுக்காதீங்க. ஏதோ நீங்க கேட்டீங்க, நான் சொன்னேன், அவ்வளவுதான். என்னதான் இருந்தாலும் அவன் தம்பி. உன் வீடியோ வெளில தெரியாது, அதுல இருந்து காசும் சம்பாதிக்க மாட்டேன். இதுக்கப்புறம் உன் தம்பி என்ன பண்றான்னு உன்னை பார்த்து கேட்டாங்கன்னா யூடியூபர்னு சொல்லுக்கா. சரிடா.